ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரொட்டி, அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைடிஷாக இருக்கக்கூடிய ஒரே ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ஒன்று செஞ்சுட்டோன்னா போதும், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம், நைட்டு டின்னர், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். காலையில் செஞ்சு வச்சுட்டு போயிட்டிங்கன்னா நைட் வந்து வெறும் சப்பாத்தி மட்டும் போட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா தோசையோ ஏதோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் சைட் டிஷ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது, நான் வந்து முதல்ல 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை நான் காலையிலேயே ஊற வச்சுட்டு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வைங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வைங்க, இல்லை சாயங்காலம் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நானும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம். அடுத்ததாக நல்லா நம்ம குழம்பு கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை வெதுப்பாக சூடு பண்ணி ஊற்றிக்கிருக்கேன். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்க வேணாம். ரீஃபைண்ட் ஆயில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெயெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனம் இருக்கும் இல்லையா, கடலெண்ணெயில் கடலெண்ணெய் ஸ்மெல் இருக்கும், நல்லெண்ணெயும் அது ஒரு ஸ்மெல் இருக்கும். அதனால் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இருக்காது, நீங்கள் எண்ணெய் ஊற்றின மாதிரியும் தெரியாது. சரியா? அதனால் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு கலரி விடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் பார்த்திங்கன்னா வெதுப்பாக சூடு பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் சரி தண்ணியும் சரி லைட்டாக நம்ம கை தொடுற அளவுக்கு, நம்ம கை தொடுற அளவுக்கு சூடு வச்சு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாக வரும். இதுதான் நம்ம வீட்டில் சாஃப்டாக செய்கிற சப்பாத்தி. நான் எப்போயுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான். இது அப்படியே ஒரு துணி போட்டோ இல்லை கவர் போட்டோ மூடி வச்சுருங்க. நம்ம கிரேவியெல்லாம் செஞ்சு வரப்போ கரெக்டாக டைம் வந்துடும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறிடும். அதுக்கப்புறமா எடுத்து செஞ்சுக்கலாம். குக்கர் ஒரு பக்கம் விசில் போட்டதுக்கப்புறம் சப்பாத்திக்கு ஒரு பக்கம் நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் வதக்கி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அது வெந்து வரதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ அந்த வேலையை பார்க்கலாம். கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு பார்த்துக்கோங்க. பூண்டில் 1 பங்கு தான் இஞ்சி இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கணும். கூடவே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு. இதை வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே கடாயில் வச்சோன்னா ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் வேறு பாத்திரத்தில் இப்படி மாற்றி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும். அவ்வளோதான், மாற்றி வச்சாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்த்துக்கலாம். கொண்டக்கடலையும் பாருங்கள், நல்லா விசில் ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா விட்டு பார்த்துருவோம் எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை நிறைய வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்பப்போ அப்படியே 1-2 எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டிங்கன்னா அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நான் வந்து கரெக்டாக நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு. இதுனா ஏன்னா கொண்டக்கடலை வேக வச்சிட்டோம்னா அப்பப்போ எடுத்து அப்படி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்களா, ஒன்றுன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே எடுத்து சாப்பிட்றது நல்லது தானே. அதனால் எப்போயுமே நம்ம ஊற வச்சோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா அப்பப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா தாளித்து கூட வச்சுக்கலாம். இப்போ பயிறு ரெடியாக இருக்குது, மசாலாவும் ரெடியாக இருக்குது. தாளித்து விட்டுறலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்ல கலராக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டால் நல்லா நம்ம கடைசியில் கிரேவி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி
எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெயில் மசாலா போட்டோம்னா அடுத்ததாக நம்ம வதக்கி அரைச்சோலையா அந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு லைட்டாக கலர் மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதையே இதில் சேர்த்துடலாம். அப்படியே தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை மல்லித்தலை எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம வதக்கி போட்ட மசாலா, அது கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அச்சோ, முன்னாடியே மஞ்சள் போட மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலா வதக்குவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் முன்னாடி சேர்க்க மறந்துட்டேன். சரியா? அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். நீங்கள் முதல்ல உப்பு சேர்த்திங்கன்னா அப்புறம் உப்பு வந்து அதிகமாயிரும். அதனால் சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல கிரேவி வந்து நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்கு. நம்ம இதில் கொண்டக்கடலை எதுவுமே அரைச்சி ஊற்றலை. அந்த நம்ம வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு வதக்கி அரைச்சி ஊற்றணும் பார்த்தீங்களா, அதுலேயே நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இது கூட இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து அப்படியே கமன் மணக்கும். இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டோம்னா அப்படியே மனம் அப்படி இருக்கும் பாருங்கள். தூக்கலாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட என்ன சமைச்சிங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு மனமாக இருக்கும். வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொண்டக்கடலை கிரேவியெல்லாம் செய்கிறப்போ இதே மெத்தடில் நம்ம சிக்கன் பட்டர் சிக்கன் இந்த மாதிரிலாம் செய்வோம், பஞ்சாபி சிக்கன்லாம் செய்கிறப்போ இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு கிரேவி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்ச்சி சப்பாத்தி போட்டுக்கிறேன். சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லா இருக்குமா, இது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், தோசைக்கோ இட்லிக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சப்பாத்தி பூரி அப்புறம் ரொட்டி நான் ரொமாலி ரொட்டி பரோட்டா நான் பட்டர் நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. சூப்பர் சைடிஷ். இதை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன். நம்ம வேறு நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு கூட இது போல் செஞ்சுக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்லிக்காக இருந்தாலும் சப்பாத்திக்காக இருந்தாலும் தோசைக்காக இருந்தாலும் ரொட்டிக்காக இருந்தாலும் எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சைடிஷ் உங்களுக்கு போதும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.